வைகாசி விரதம் 48 நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் 11 நாட்கள் 9, 6, 3 நாட்கள் என விரதம் இருக்கலாம். இப்படி விரதம் இருப்பதன் மூலம் 48 நாட்கள் விரதம் இருந்த பலனை தரும். விரதத்தை ஆரம்பிப்பதற்கு அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகன் கோவில் சென்று உன்னை வேண்டி நான் துவங்கும் இந்த விரதத்தை எந்தவிதமான தடையும் இல்லாமல் நல்லபடியாக நிறைவடைந்து இந்த விரதத்திற்குரிய முழு பலனும் எனக்கு கிடைப்பதற்கு துணையாக இருந்து அருள் செய் முருகா என மனதார வேண்டி விரதத்தை துவங்க வேண்டும். 11 நாள் விரதமானது மே 30ஆம் தேதியும், 6 நாள் விரதமானது ஜூன் 4ஆம் தேதியும், 3 நாள் விரதமானது ஜூன் 7ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. தினமும் ஒரு வேளை மட்டும் உணவு சாப்பிட்டு விரதம் இருக்கலாம், அல்லது தினமும் ஒரு வேளை மட்டும் உணவை தவிர்த்து விரதம் இருக்கலாம். இல்லை, என்னால் உணவு சாப்பிடாமல் இருக்க முடியாது என்றால் 3 வேளையும் அசைவம் இல்லாத உணவை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். காலை மாலை 2 வேளையும் குளித்துவிட்டு முருகனுக்கு பூஜை செய்ய வேண்டும். முருகனுக்கு நைவேத்தியமாக காய்ச்சிய பால், தேன் கலந்து வைத்து வழிபட வேண்டும். அந்த பாலை நாம்